ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பொருந்தால் சொல்லை கண்டறிதல். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அவங்களே அப்லோட் பண்ணது. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள். பொருந்தால் சொல் என்பது கொடுக்கப்பட்டுள்ள 4 சொற்களில் ஏதேனும் ஒன்று மற்றும் பிற 3 சொற்களிலிருந்து வேறுபட்டிருக்கும். இப்பகுதி மிகவும் எளிமையானது. வினாக்கள் இலக்கண குறிப்பு, திணை வகைகள், நூல் தொகுப்பு போன்றவற்றிலிருந்து கேட்கப்படும். எனவே சற்று கவனத்துடன் அனுபவம். ஸோ இலக்கண குறிப்பு, திணை வகை, நூல் தொகுப்பு. ஸோ இதில் தான் கேட்பாங்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், முதல் வினா பாருங்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம், பரிபாடல். ஸோ இதில் பொருந்தாது எதுன்னு கேட்டுறாங்க. பொருந்தாதுன்னா பரிபாடல். ஸோ பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பேலன்ஸ் பாருங்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, திரிகடுகம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். பரிபாடல் வந்து ஒரு 8 தொகை நூல். அடுத்து பாருங்கள். நாட்காலி, முக்காலி, மேஜை, சுண்ணங்கட்டி. இதில் பொருந்தாது வந்து சுண்ணங்கட்டி. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மரப்பொருள்கள். அடுத்து பாருங்கள். நல்ல பாம்பு, பூரான், தேல், தவளை. இதில் பொருந்தாது தவளை. தேல், பூரான், நல்ல பாம்புலாம் விஷம் உள்ளது. அடுத்து பாருங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, நந்தி கலம்பகம், சீவக சிந்தாமணி. ஸோ இது ஈஸியாக இருக்குது. கலம்பகம். கலம்பகம் வந்து இது சிற்றிலக்கியத்தில் வரும் கலம்பகம். சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம் காப்பியங்கள். அடுத்து பாருங்கள். அன்னம், கிளி, புலி, மயில். இதில் பொருந்தாது வந்து புலி, விலங்கு. ஸோ மயில், கிளி, பறவைலாம். ஸோ இதெல்லாம் பறவையில் வரும். இது பார்த்திங்கன்னா புலி, பொருந்தாது. அடுத்து பாருங்கள். தூது, உலா, குரம், பெருங்காப்பியம். இதில் பொருந்தாது வந்து பெருங்காப்பியம். ஸோ குரம், உலா, தூதெல்லாம் சிற்றிலக்கிய வகை. அடுத்து பாருங்கள். மயில், ஐயிரை, குறவை, ஈரால். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் வாழக்கூடியது. மயில் பார்த்திங்கன்னா பறவை. அடுத்து பாருங்கள். கைப்பந்து, கால்பந்து, பூப்பந்து, சுண்ணாம்பு. பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சுண்ணாம்பு தான் பொருந்தாது. அடுத்து பாருங்கள். ஆண்டு, ஆவடி, வாரம், மாதம். ஸோ இதில் பொருந்தாது வந்து ஆவடி. ஸோ நேரங்காலம் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஆண்டு, வாரம், மாதம். ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். வள்ளுவர், கண்ணகி, பாரதியார், பாரதிதாசன். பொருந்தாது வந்து கண்ணகி. பேலன்ஸ் பாருங்கள். எல்லாமே ஆண் புலவர்கள். திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன்லாம். அடுத்து பாருங்கள். கம்பர், திருக்குறள், அபிதான சிந்தாமணி, வளையாபதி. இது பொருந்தாது வந்து கம்பர். ஸோ பேலன்ஸ் எல்லாமே நூல்கள். அடுத்து பாருங்கள். ரோஜா, மல்லிகை, சந்தனம், செம்பருத்தி. ஸோ இதில் பொருந்தாது வந்து சந்தனம். பேலன்ஸ் எல்லாமே மலர்கள். அடுத்து பாருங்கள். வீரம், கோழை, மரம், வலி. ஸோ இந்த மரத்துக்கு வந்து வீரம்ன்ற பொருள் வரும். வலிக்கும் வலிமை, அதுவும் வீரத்தை குறிக்கும். மூணுமே ஒரே பொருள். கோழை என்பது மாறுபட்டது, பொருந்தாது. அடுத்து பாருங்கள். மங்கை, மடந்தை, கிழவன், அறிவை. ஸோ இதை வந்து அந்த தூது கூறுற பெண்களின் வகைகள், பருவ வகைகள் வரும். கிழவன் வந்து ஆண். அடுத்து பாருங்கள். குதிரை, ஆடு, தவளை, மாடு. பொருந்தாது தவளை. பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். பனங்காய், கத்திரிக்காய், தேங்காய், மாங்காய். பொருந்தாது கத்திரிக்காய். பார்த்திங்கன்னா செடி வகை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரம். அடுத்து பாருங்கள். வெம்மை, கருமை, செம்மை, எளிமை. ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது. எளிமை என்பது பொருந்தாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்ணங்கள். அடுத்து பாருங்கள். சோனியா காந்தி, ஜெயலலிதா, அன்னை தெரசா, மம்தா பானர்ஜி. ஸோ இதில் பொருந்தாது வந்து அன்னை தெரசா. ஸோ பேலன்ஸ் பாருங்கள். எல்லாமே அரசியலில் இருப்பாங்க. அடுத்து பாருங்கள். சால, தவ, குறை, உரு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இலக்கணம் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். குறை பொருந்தாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரிச்சொற்களில் வரும். சால, தவ, உரு. அடுத்து பாருங்கள். யானை, புலி, சிங்கம், முதலை. பொருந்தாது முதலை. நீரில் இருக்கும். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே காட்டில் இருக்கும். அடுத்து பாருங்கள். மலர், அரும்பு, மொட்டு, பணம். ஸோ இது பொருந்தாது பணம். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், மலைப்படுகடம். பொருந்தாது மலைப்படுகடம். 10 பாட்டு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே 8 தொகை. அடுத்து பாருங்கள். தூது, குயில் பாட்டு, உலா, பல்லு. திரும்பவும் அங்கே தான் வராங்க. பேலன்ஸ் எல்லாமே சிற்றிலக்கியம், குயில் பாட்டை தவிர. அடுத்து பாருங்கள். மராட்டியர், சேரர், சோழர், பாண்டியர். மராட்டியர் பொருந்தாது. அடுத்து பாருங்கள். கருமை, வெம்மை, செம்மை, தாய்மை. தாய்மை பொருந்தாது. அடுத்து பாருங்கள். பகுதி, விகுதி, இடைநிலை, எதுகை. எதுகை பொருந்தாது. பேலன்ஸ் எல்லாம் பகுபத உறுப்புகள். ஓம்பல், பேணுதல், சமைத்தல், பாதுகாத்தல்.
சமைத்தல் பொருந்தாது. பேலன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே பொருள் தான், பாதுகாத்தல்ன்ற பொருள். அடுத்து பாருங்கள், பிழை, அல்லல், துன்பம், துயரம். பொருந்தாது வந்து பிழை தான் வரும். பிழைனா குற்றம்ன்ற பொருளில் வரும். பிழை என்பது குற்றம். அல்லல், துன்பம், துயரம் பார்த்திங்கன்னா ஒரே பொருளில் வரும். அல்லலுக்கு துயரம்ன்ற இன்னொரு பொருள் இருக்குது. அடுத்து பாருங்கள், கண், இலை, காலை, பூ. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். காலை என்பது பொருந்தாது. பேலன்ஸ் பாருங்கள், கண், இலை, பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சினை பெயர்களை குறிக்கும். அடுத்து பாருங்கள், கபிலர், பரணர், ஔவையார், மோசிகீரனார். பொருந்தாது, பெண்பாட் புலவர் ஔவையார். அடுத்து பாருங்கள், அழகு, தேன், இனிப்பு, சுவை. பொருந்தாது, அழகு தான் வரும். பேலன்ஸ் பாருங்கள், எல்லாமே இனிப்பு சுவையை குறிக்கும். பேலன்ஸ் எல்லாமே சுவைகளில் வரும். அடுத்து பாருங்கள், சீட்டுக்கவி, ஆசுக்கவி, மதுரக்கவி, விகடகவி. பொருந்தாது வந்து விகடகவி. அதனால தத்தை, மயில், சுகம், கிள்ளை. ஸோ இதில் பொருந்தாது பார்த்திங்கன்னா சுகம் தான் பொருந்தாது. இந்த மயிலுக்கு பார்த்திங்கன்னா தத்தை, கிள்ளைன்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து பாருங்கள், குட்டி, கன்று, குஞ்சி, குழந்தை. ஸோ இதில் பொருந்தாது குழந்தை. அடுத்து பாருங்கள், தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்தி. ஸோ இதில் பொருந்தாது இந்தி. பேலன்ஸ் எல்லாம் திராவிட மொழிகள். அடுத்து பாருங்கள், பாரதியார், பாரதிதாசன், தாகூர், சுரதா. பொருந்தாது, தாகூர் வடநாட்டு கவிஞர். பேலன்ஸ் எல்லாமே தென்னாட்டு கவிஞர்கள். அடுத்து பாருங்கள், அறம், மாங்கனி, பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம். மாங்கனி பொருந்தாது. அடுத்து பாருங்கள், திங்கள், மார்கழி, வியாழன், சனி. பொருந்தாது, மாதம் மார்கழி. அடுத்து பாருங்கள், பிரம்மன், சிவன், திருமால், முருகன். பொருந்தாது முருகன். பேலன்ஸர்கள் எல்லாமே முக்கடவுள். அடுத்து பாருங்கள், மாம்பழம், பலாப்பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம். பொருந்தாது மாதுளம். பேலன்ஸ் எல்லாம் முக்கணி. அடுத்து பாருங்கள், கங்கை, காவிரி, யமுனை, மருதம். இல்லை பொருந்தாது காவிரி. பொருந்தாது மருதம் வரும். மருதம். பேலன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுகள். அடுத்து பாருங்கள், நிலம், கல், தாமரை, மனிதன். ஸோ இதில் பொருந்தாது வந்து மனிதன் பொருந்தாது. பேலன்ஸ் எல்லாம் பாருங்கள் அக்ரிணை பொருட்கள் வரும். நிலம், கல், தாமரைலாம் அக்ரிணை. மனிதன் உயர்திணை. திணை வகைகள் கொடுத்துருந்தாங்க நமக்கு மேலே. அடுத்து பாருங்கள், வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தெற்கு. ஸோ தெற்கு வந்து பொருந்தாது, ஒரே ஒரு டைரக்ஷன் தான் குறிக்குது. பேலன்ஸ் எல்லாமே ரெண்டு டைரக்ஷனை குறிக்குது. அடுத்து பாருங்கள், நடந்த, ஒடிந்து, எழுந்த, விழுந்த. ஒடிந்து வந்து பொருந்தாது, வினையச்சம். பேலன்ஸ் எல்லாம் பாருங்கள் பெயரச்சத்தில் வரும். நடந்த பையன், நடந்த மாணவன். ஸோ ஒடிந்து, சென்றான், வினை வரும். ஸோ வந்து வினையச்சம். அடுத்து பாருங்கள், புகார் காண்டம், பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம். பொருந்தாது, புகார் காண்டம். சிலப்பதில் வரும். பேலன்ஸ் எல்லாம் பாருங்கள் கம்பராமாயணம். அடுத்து பாருங்கள், பரி, சரி, கரி, நரி. பொருந்தாது சரி. பேலன்ஸ் எல்லாம் விலங்கு பெயர்கள். அடுத்து பாருங்கள், வஞ்சி, கரந்தை, வெச்சி, குறிஞ்சி. ஸோ இது தான் இருக்குது. குறிஞ்சி வந்து அகத்திணை. பேலன்ஸ் எல்லாம் புறத்திணைகள். அடுத்து பாருங்கள், பழமொழி, கலிங்கத்து பரணி, என்ன நட்பது, இனியவை நட்பது. பொருந்தாது கலிங்கத்து பரணி. பழமொழி, என்ன நட்பது, இனியவை நட்பது. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து பாருங்கள், லகர, லகர, ழகர சொற்களின் வேறுபாடுகள். ஸோ இது பார்த்திங்கன்னா வகர லகரம் எனவும் அழைக்கப்படுது. பார்த்திங்கன்னா வா மாறி இருக்கனால வகர லகரம். ஸோ இந்த லா பார்த்திங்கன்னா நான் மாறி இருக்கனால நகர லகரம் எனவும் அழைக்கப்படும். ஸோ இந்த ரா பற்றி தெரியும் உங்களுக்கு. சிறப்பு லகரம் என அழைக்கப்படும் தமிழில். ஃபஸ்ட்டு பாருங்கள், இலை. ஸோ 3 இலைகள் இருக்குது. இந்த இலை வந்தால் முற்றிய தளிர், இலையை குறிக்கும். இது பார்த்திங்கன்னா மொழிதல், மெலிந்து போதல்னு சொல்லுவாங்களா, மெலிந்து போதல். ஸோ இந்த இலை வந்துன்னா நூல். அடுத்து பாருங்கள், உழவு. மொத்தம் 3 உழவு. இந்த லா வந்தால் தெரிதல், இந்த லா வந்தால் வேவுபார், இந்த ழா வந்தால் பயிர் தொழில். அடுத்து பாருங்கள், உலை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லை வந்தால் கொதிகலன், இந்த லை வந்தால் சேரு, இந்த லை வந்தால் மான். அடுத்து பாருங்கள், எல். ஸோ இந்த எல் வந்தால் சூரியனை குறிக்கும், பகலை குறிக்கும். இந்த எல் வந்தால் எண்ணெய் வித்து.
அடுத்து பாருங்கள் ஒளியில் மொத்தம் 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்தம், இந்த லீ வந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம், இந்த ஒளி பார்த்தீங்கன்னா நீக்கு. அடுத்து பாருங்கள் களி, ஸோ இந்த லீ வந்தால் உணவு, இந்த லீ வந்தால் மகிழ்ச்சி. கழினா கோல் தடி மிகுதி, ஸோ இந்த கழி. அடுத்து பாருங்கள் கலையில் 3 கலை இருக்குது. ஃபஸ்ட்டு கலை வந்து வித்தை, கல்வி. அடுத்து வந்து வேண்டா செடி, அதாவது கலைகள்னு சொல்லுவாங்களா அது. இந்த கலை பார்த்திங்கன்னா மூங்கில், கரும்பு. அடுத்து பாருங்கள் கிழவி, ஸோ இதெல்லாம் வந்தால் சொல்லை குறிக்கும். இது வந்து முதியவர், கிழவி முதியவர். அடுத்து பாருங்கள் கிளி, இது 3 கிளி இருக்குது. ஃபஸ்ட்டு கிளி பார்த்திங்கன்னா அச்சம், இந்த கிளி பறவை, இது கிழி கோடு கிழித்தல். அடுத்து பாருங்கள் குழவி, 2 குழவி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குழவி பார்த்திங்கன்னா வண்டினம், வண்டை குறிக்கும். ஸோ அடுத்து குழவி பார்த்திங்கன்னா குழந்தைன்னு சொல்லுவாங்க, குழந்தைன்ற பொருளும் வரும், அம்மி. அடுத்து பாருங்கள் குளம், ஸோ 2 குளம் இருக்குது. குளம் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இனத்தை குறிக்கும், இதெல்லாம் வந்தால் நீர்நிலை. அடுத்து பாருங்கள் குழி, ஸோ இந்த லீ வந்தால் குளித்தல், குழினா இந்த லீ வந்தால் பள்ளம். அடுத்து பாருங்கள் சூல், 3 சூல் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இல்லு வந்தால் கர்ப்பம், இந்த இல்லு வந்தால் சபதம், சூழ்னா சுற்றி கொள்ளுதல். அடுத்து வந்து தலை, 3 தலை இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லை வந்தால் சிரசு முதன்மை, அது இந்த லை வந்தால் கட்டுதல், அது இந்த லை வந்தால் புல் இழை தழை. அடுத்து பாருங்கள் தாள்லி 3 தாள் இருக்குது. ஸோ இந்த இல் வந்தால் நாக்கு, இந்த இல் வந்தால் திருவடி, இது வந்து தாழ்பால். அடுத்து பாருங்கள் தாழி, ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா 3 தாழி இருக்குது. தாலி என்பது குழம்பு தாளித்தல், இந்த லீ வந்தால் குடம், இந்த லீ வந்தால் கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம், தாலி. அடுத்து பாருங்கள் நலிவு, ஸோ இதில் 2 லீ வரும். இந்த லீ வந்தால் நோய், ஸோ இந்த லீ வந்தால் செறிவு. அடுத்து பாருங்கள் மால், இந்த மால்னா திருமால் பெருமை, இந்த மால்னா இறந்து போ. அடுத்து பாருங்கள் வலி, ஸோ இதுலேயும் 3 வலி இருக்குது. இந்த வலி வந்து உடல் வலி, அதுவே இந்த வலி கேட்டாங்கன்னா காற்று, அதுவே இந்த வலி வந்து பாதை. அடுத்து பாருங்கள் 2 வளம் இருக்குது, வளம் திசை. ஸோ இந்த வளம் பார்த்திங்கன்னா செல்வத்தை குறிக்கும், வலை. இதுவும் 2 வலை இருக்குது. வலை வந்து மீன்பிடி வலை, இந்த வலை வந்து பொந்து வளையல். அடுத்து பாருங்கள் வால், ஸோ 3 வால் இருக்குது. வால் விலங்கின் உறுப்பு, இந்த வால் கருவி, இந்த வால் உயிரோடு இரு. அடுத்து பாருங்கள் வாழை, 2 வாழை இருக்குது. இந்த வாழை இளம்பெண், இந்த வாழை மீன் வகை. அடுத்து பாருங்கள் ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை அறிதல். ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன்பிசி மெட்டீரியல் தான். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். ரகர வேறுபாடு, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரகரம் பார்த்திங்கன்னா இடையின ரகரம், அடுத்த ரகரம் வல்லின ரகரம், கசட தபரில் வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆரம், ஸோ இந்தரா வந்தால் கருவி, இந்தரா வந்தால் தருமம். அடுத்து பாருங்கள் அரி, இந்தரா வந்தால் அரி வெட்டு, இந்த அரி தெரிந்துகொள். அடுத்து இந்த அறை பாதி, இந்த அறை வீட்டு உள்ளிடம், இந்த அறிவை பெண், இந்த அறிவை வந்து தெரிந்துகொள். இந்த அறிவை பார்த்திங்கன்னா உலா கூறும் பெண் பருவ வகைகள். அடுத்து பாருங்கள் அருமை, இது சிறப்பை குறிக்கும், இது அருமை நிலையின்மையை குறிக்கும். ஆர என்பது நிறைய, இந்தரா வந்தால் தனிய. இர என்பது இறப்பு, இது இந்தரா வந்தால் இறப்பு. இறை என்பது தீனி உணவு, இந்த ரை வந்தால் கடவுள். அடுத்து பாருங்கள் இரவு, இது இரவு நேரத்தை குறிக்கும், இது இரவு இறத்தல். அடுத்து பாருங்கள் இறங்கு, இந்தரா வந்தால் இறங்குதல், இந்தரா வந்தால் கீழே இறங்குதல். அடுத்து பாருங்கள் இருப்பு, ஸோ இது பார்த்திங்கன்னா உலோகத்தை குறிக்கும், இந்த இருப்பு புதர். அடுத்து பாருங்கள் ஈரல் என்பது வருந்துதல், இந்தரா வந்தால் நெருக்கம். அடுத்து இந்த உறவு வந்தால் வலிமை, இந்த உறவு வந்தால் சுற்றம். உரு என்பது வடிவம், இந்த உரு வந்தால் மிகுதி. உரை என்பது சொல், தோல், அதுவே இந்த ரை வந்தால் மூடி. அடுத்து பாருங்கள் உரல் என்பது தானியம் குற்றும் கருவி, இந்தரா வந்தால் துன்பம். உறவு என்பது வலிமை, இந்தரா வந்தால் உறவினர். ஊர என்பது நகர, இந்தரா வந்தால் சுரக்க. எரி என்பது தீயை குறிக்கும், இந்த ரி வந்தால் வீசு. அடுத்து பாருங்கள் ஏரி என்பது நீர்நிலை, இந்த ஏரி மரம் ஏறுதல். ஒரு என்று ஒன்று, ஒருனா பொறுத்தல். கறி என்பது அடுப்பு கறி, இந்த ரி வந்தால் மாமிசம். அடுத்து பாருங்கள் கரை என்பது ஓரம், இந்த ரை வந்தால் அழுக்கு. அடுத்து பாருங்கள் குருது என்பது அன்னம்,
இந்த ரூ வந்தால் சுருங்கு. கூரை என்பது வீட்டு முகடு, இந்த ரை வந்தால் ஆடை. கூறி என்பது கூர்மையான, இந்த ரீ வந்தால் சொல்லியபடி. செரி என்பது திமிர், இந்த ரூ வந்தால் வயல். இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்திருக்கும் அந்த செரு. அடுத்து பாருங்கள், செரித்தல் என்பது சீரணமாதல், இந்த ரீ வந்தால் திணித்தல். தறி என்பது அணிந்துகொள், இந்த ரீ வந்தால் வெட்டு. திரை என்பது அலை, இந்த ரை வந்தால் கப்பம். துறவு என்பது கிணறு, இந்த ரா வந்தால் துறந்து விடுதல். நிறை என்பது வரிசை, இந்த ரை வந்தால் நிறைத்து வைத்தல். பறவை என்பது கடல், இந்த ரை வந்தால் பறக்கும் இனம். பரி என்பது குதிரை, இந்த ரீ வந்தால் பறித்து கொள்ளுதல். பொறி என்பது நெல் பொறி, இந்த ரீ வந்தால் இயந்திரம். மரம் என்பது தரு, இந்த ரா வந்தால் வீரம். மரி என்பது இர, இந்த ரீ வந்தால் மான்குட்டி. விரல் என்பது கைவிரல், இந்த ரா வந்தால் வெற்றி. அடுத்து பாருங்கள், நகர நகர சொற்களின் வேறுபாடுகள். 3 சொல்லினா 2 சொல்லினா. இந்த அன்னம் பாருங்கள், மேல்வாய், மேல்வாயை குறிக்கும் அன்னம். இந்த அன்னம் பறவையை குறிக்கும். அணை என்பது வரப்பு, இந்த நெய் வந்தால் 2 சொல்லினா வந்தால் அத்தனை. அனல் என்பது தாடி, இந்த நா வந்தால் நெருப்பு. ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். குறி என்பதன் பொருள் குறிக்கோள். விரதம் என்பதன் பொருள் நோன்பு. பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற. ஒப்புமை என்பதன் பொருள் இணை. முகில் என்பதன் பொருள் மேகம். அற்புதம் என்பதன் பொருள் விந்தை. உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். ஈன்று என்பதன் பொருள் பெற்று. கழித்திட என்பதன் பொருள் மகிழ்ந்திட. கொம்பு என்பதன் பொருள் கிளை. நச்சவரம் என்பதன் பொருள் விடமுள்ள பாம்பு. அதிமதுரம் என்பதன் பொருள் மிகுந்த சுவை. விடுதி என்பதன் பொருள் தங்குமிடம். சிற்றில் என்பதன் பொருள் சிறுவீடு. யாண்டு என்பதன் பொருள் எங்கே. கல்லலை என்பதன் பொருள் கட்குகை. ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு. சூரன் என்பதன் பொருள் வீரன். வாரணம் என்பதன் பொருள் யானை. பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம். பரி என்பது குதிரை. சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி. சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு. கமுகு என்பதன் பொருள் பாக்கு. மதலை என்பதன் பொருள் தூண். சென்னி என்பதன் பொருள் உச்சி. நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். உறவுநீர் என்பதன் பொருள் பெருநீர் பரப்பு. அழுவம் என்பதன் பொருள் கடல். கரையும் என்பதன் பொருள் அழைக்கும். வேயா மாடம் என்பது வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாமல் சாந்தால் பூசப்படும் மாடம். அடுத்து பாருங்கள், உரு என்பதன் பொருள் அழகு. வங்கம் என்பது கப்பல். போழ என்பது பிளக்க. எல் என்பது பகல். அது மாதிரி அல் கேட்டாங்கன்னா இரவு வரும். வங்குல் என்பது காற்று. கோடு உயர் என்பது கரை உயர்ந்த. நீகான் என்பது நாவாய் ஓட்டுபவன். மாட ஒல்லெறி என்பது கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும் என்பது முயலும். பரிதி என்பது கதிரவன். வெட்பு என்பது மலையை குறிக்கும். அன்னதோர் என்பது அப்படி ஒரு. கழனி என்பது வயல். கார்முகில் என்பது மழைமேகம். நிகர் என்பது சமம். துயின்றிருந்தோர் என்பது உறங்கியிருந்தார். வைப்புழி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈல் என்பது வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை என்பது கல்வி. மாறி என்பது மழை. வறந்திருந்த என்பது வறண்டிருந்த. புகவா என்பது உணவாக. மடமகள் என்பது இளமகள். நல்கினாள் என்பது கொடுத்தாள். முன்றில் என்பது வீட்டில் முன்னிடம் திணையை குறிக்கும். பிரம்மாக்கள் படைப்பாளர்கள். வனப்பு என்பது அழகு. நெடி என்பது நாற்றம். பூரிப்பு என்பது மகிழ்ச்சி. மழலை என்பது குழந்தை. மேனி என்பது உடல். குழி என்பது நில அளவை பெயர். சீலை என்பது புடவை. சான் என்பது நீண்டல் அளவை பெயர். என்பது வயலுக்கு நீர் வரும் வழி. மணி என்பது முற்றிய நெல். கழலுதல் என்பது உதிர்தல். சும்மாடு என்பது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணிச்சொருள். வையம் என்பது உலகம். அடுத்து பாருங்கள், வெய்ய என்பது வெப்பக்கதிர் வீசும். சுடர் ஆழியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி என்பது துன்பக்கடல். சொல்மாலை என்பது பாமாலை. தகழி என்பது அகல்விளக்கு. நாணம் என்பது அறிவு. நாரணன் என்பது திருமால். வித்து என்பது விதை. ஈன என்பது பெற. நிலன் என்பது நிலம். களை என்பதன் பொருள் வேண்டாத செடி. பைங்கூல் என்பது பசுமையான பயிர். வன்சொல் என்பது கடுஞ்சொல். சாந்தம் என்பது அமைதி. தாரணி என்பது உலகம். மகத்துவம் என்பது சிறப்பு. தத்துவம் என்பது உண்மை. பேதங்கள் என்பது வேறுபாடுகள்.
இரக்கம் என்பது கருணை, வன்கீரை என்பது வளமான கீரை, பரி என்பது குதிரை, முட்டப்போய் என்பது முழுதாக சென்று, கால் என்பது வாய்க்கால், குதிரையின் கால்கள். ஸோ அந்த இரட்டர முயலணியில் வரும். அடுத்து பாருங்கள், மறித்தல் என்பது தடுத்தல் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இரட்டர முயலணி. அடுத்து பாருங்கள், கலைச்சொற்கள். ஊடகம் என்பது மீடியா, பருவ இதழ் என்பது மேகசின், மொழியியல் என்பது லிங்குஸ்டிக்ஸ், பொம்மலாட்டம் என்பது பப்பட்ரி, ஒளியியல் என்பது ஃபோனாலஜி, எழுத்து இலக்கணம் என்பது ஆர்த்தோகிராஃபி, இதழியல் என்பது ஜேர்னலிசம், உரையாடல் என்பது டைலாக், கோடை விடுமுறை என்பது சம்மர் வெக்கேஷன், நீதி என்பது மோரல், குழந்தை தொழிலாளர் என்பது சைல்டு லேபர், சீருடை என்பது யூனிஃபார்ம், பட்டம் என்பது டிகிரி, வழிகாட்டுதல் என்பது கைடன்ஸ். அடுத்து பாருங்கள், கல்வி அறிவு என்பது லிட்ரஸி, ஒழுக்கம் என்பது டிசிப்ளின், கலங்கரை விளக்கம் என்பது லைட் ஹவுஸ், துறைமுகம் என்பது ஹார்பர், பெருங்கடல் என்பது ஓஷன், புயல் என்பது ஸ்டார்ம், கப்பல் தொழில்நுட்பம் மெரின் டெக்னாலஜி, மாலுமி சைலர், கடல்வாழ் உயிரினம் மெரின் கிரீச்சர், நங்கூரம் ஆங்கர், நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின், கப்பல் தளம் ஷிப்யார்ட், கதைப்பாடல் பாலட், பேச்சாற்றல் எலக்யூஷன், துணிவு கரேஜ், ஒற்றுமை யூனிட்டி, தியாகம் சாக்ரிஃபைஸ், முழக்கம் ஸ்லோகன், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், சமத்துவம் ஈக்குவலிட்டி, தீவு இஸ்லாண்ட், உவமை ஃபேரபிள், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசர்ச், காடு ஜங்கிள், வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, வனப்பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி, படைப்பாளர் கிரியேட்டர், அழகியல் ஆஸ்தட்டிஸ், சிற்பம் ஸ்கல்ப்சர், தூரிகை பிரஷ், கலைஞர் ஆர்டிஸ்ட், கருத்துப்படம் கார்ட்டூன், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ், கையெழுத்துப்படி மானுஸ்கிரிப்ட்ஸ், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட், நாகரிகம் சிவிலைசேஷன், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர், கவிஞர் போய்ட், அறுவடை ஹார்வெஸ்ட், நெற்பயிர் பாடி, நீர்ப்பாசனம் இரிகேஷன், பயிரிடுதல் கல்டிவேஷன், அயல்நாட்டினர் ஃபாரினர், உழவியல் அக்ரோனோமி, சமயம் ரிலிஜியன், தத்துவம் ஃபிலாசபி, எளிமை சிம்பிளிசிட்டி, நேர்மை இன்டெகிரிட்டி, ஈகை சாரிட்டி, வாய்மை சின்சரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்ட்ரின், வானியல் ஆஸ்ட்ரோனமி, குறிக்கோள் அப்ஜெக்டிவ், பொதுவுடைமை கம்யூனிசம், வறுமை பாவர்ட்டி, செல்வம் வெல்த், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, லட்சியம் ஆம்பிஷன், அயலவர் நெய்பர், நட்பண்பு கர்டசி. அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், தான் இருந்து என்பது தான் கூட்டல் இருந்து, கருநீளம் கருமை கூட்டல் நீளம், பெயரறியா பெயர் கூட்டல் அறியா, நில ஒளி நிலவு கூட்டல் ஒளி, பழந்தின்னி பழம் கூட்டல் தின்னி, நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு, மனமில்லை மனம் கூட்டல் இல்லை, பெருவாழ்வு பெருமை கூட்டல் வாழ்வு, செங்காய் செம்மை கூட்டல் காய், மதிலோடை மதில் கூட்டல் ஓடை, முனையுள்ள முனை கூட்டல் உள்ள, வரந்தருவாளே வரம் கூட்டல் தருவாளே, வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள், வளர்ந்தேறும் வளர்ந்து கூட்டல் ஏறும், மரக்கலங்கள் மரம் கூட்டல் கலங்கள், பத்து பாட்டு பத்து கூட்டல் பாட்டு, முல்லைப்பாட்டு முல்லை கூட்டல் பாட்டு, அம்மாடத்தில் ஆ கூட்டல் மாடத்தில், தீச்சுடர் தீ கூட்டல் சுடர், புலவு திரை புலவு கூட்டல் திரை, பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல், அகநானூறு அகம் கூட்டல் நானூறு, புறநானூறு புறம் கூட்டல் நானூறு, எழுதென்று எழுது கூட்டல் என்று, என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும், பெண்களெல்லாம் பெண்கள் கூட்டல் எல்லாம், மேற்றிசை மேற்கு கூட்டல் திசை, வெட்பென்று வெட்பு கூட்டல் என்று, என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும், இரக்கம் உண்டாக்கி இரக்கம் கூட்டல் உண்டாக்கி, கலையுலகம் கலை கூட்டல் உலகம், ஈரமண் ஈரம் கூட்டல் மண், சித்திரமாக்கினாள் சித்திரம் கூட்டல் ஆக்கினாள், வழித்தெடுக்குமாறு வழித்து கூட்டல் எடுக்குமாறு, முகப்பொலிவு முகம் கூட்டல் பொலிவு, உயிர்ப்பில்லை உயிர்ப்பு கூட்டல் இல்லை, தாண்டி போய் தாண்டி கூட்டல் போய், ஒன்னரை குழி ஒன்னரை கூட்டல் குழி, சீலை எல்லாம் சீலை கூட்டல் எல்லாம், நாத்தெல்லாம் நாத்து கூட்டல் எல்லாம்,
நெற்கதிர் நெல் கூட்டல் கதிர். மாடெல்லாம் மாடு கூட்டல் எல்லாம் வளருதம்மா வளருது கூட்டல் அம்மா